யோவான் 6:60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி திரும்பிச் சென்றதை பார்க்கின்றோம். அவருடைய உபதேசங்கள் அவர்களுக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கவில்லை. அவர்களைப் போன்றே இன்றும் நம்மில் அநேகர் தாங்கள் கேட்கும் உபதேசம் இனிமையானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் பல போதகர்களும் மக்கள் விரும்பும்படியான போதனைகளையே செய்கின்றனர். ஆனால் அவையெல்லாம் கேட்கும் நேரம் மட்டுமே இனிமையாய் இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் உண்டாவதில்லை. அதுவே நாம் கேட்கின்ற சத்தியம் சில வேளை கசப்பாய் இருக்கும், இருப்பினும் அதனுடைய விளைவு இனிமையாய் இருக்கும். அதுவே நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை தரும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் கேட்கும் சத்தியம் நமக்கு உரத்தை போன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்குள் செழிப்பாகவும் செம்மையானவர்களாகவும் வளருவோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.